இந்த பில்டிங் இடிக்கிறதுக்காக அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கீழே வர சொல்கிறாங்க. எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. ஆனால் அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த 402வது நம்பரில் இருக்கிற அந்த பொண்ணு மட்டும் கீழே வரல. அங்கே பேசிகிட்டு இருந்த ஒரு லேடி மட்டும் என்னன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறதுக்காக அந்த வீட்டு காலிங் பெல்ல தட்டுறா. அவளும் கதை திறந்து வெளியே வந்து இவ கேட்குறா, ஏன் வீடு காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் காலி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கதை சேர்த்துட்டு உள்ளே போயிடுது. கேட்டதுமே அந்த லேடிக்கு சரியான கோவம் வந்துடுது. அதனால கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தானே அவள் ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஒரு பொண்ணே கிடையாது, ஒரு பேய். அந்த பேயை பார்த்ததும் ஊரே கேட்குற மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அங்கே இருக்கிறவங்க இந்த லேடியே இப்படி கத்திட்டு போகிறான்னு சொல்லிட்டு குழப்பத்தில். அங்கேருந்து ஓடின அந்த லேடி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போலீஸும் இந்த நம்பவே இல்லை அவங்க சொன்னதை. அதனால அந்த போலீஸ் லேடி கூட அந்த 2 போலீஸ் அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. அந்த 2 போலீஸுமே வந்து அந்த டோரை தட்டுறாங்க. அந்த பொண்ணு கதவை திறந்து இவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்கிறா. இவங்களும் நினைக்கிறாங்க என்ன கரெக்டான பதில் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம என்ன தப்பாக நடந்து வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த 2 போலீஸையும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடை காலி பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு நின்று தாழ்ந்து இந்த போலீஸை தள்ளி விடுறான். பார்த்தா அந்த கை வந்து 8 அடி தூரம் நின்று தாழ்ந்தே இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த லேடி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அங்கே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய போலீஸ் டீமே ரெடி பண்ணுறாங்க. அவங்க இந்த ரூம்குள்ளே போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே ஒரு பொண்ணு அமைதியாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கா. அடுத்த செகண்டே அவங்களே போட்டு போடன்னு பொழந்து எடுத்துடுறா. வெளியேருந்து இதெல்லாம் கேமராவில் பார்க்கும்போது அவங்க ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்களுக்குலாம் தெரியுது. அந்த ஸ்குவாட் டீமுமே பேயை பார்த்து பயந்து ஓடி போயிடுறாங்க.